ஹாய், இந்த வீடியோவில் வந்து மொபைல் பேட்டரியை நம்ம எப்படி சேவ்கார்ட் பண்ண போகிறோம், இல்லை லேப்டாப் பேட்டரிஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை எப்படி சேவ்கார்ட் பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறாங்க. ஸோ மொபைல் பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா நைட் வந்து சார்ஜ் போட்டுருவோங்க. மொபைலில் போட்டுட்டு ஃபுல் நைட் வந்து அது சார்ஜ் ஏறிட்டே இருக்குங்க. அண்ட் ஆஃப்டர்வர்ட்ஸ் காலையில் பார்த்தோம் அப்படின்னா 100% சார்ஜ் ஏறி இருக்குங்க. ஆனால் நம்மளோட பிரச்சனை என்னன்னா ஒரு 3 மணிக்கெலாம் ஃபுல் சார்ஜ் ஆகிடுங்க. அதுக்கப்புறமா வந்து ஓவர் சார்ஜிங் ஆகி பேட்டரி போயிடும். இது ஒரு பிரச்சனை. ரெண்டாவது நம்ம ஃபேஸ் பண்ற பெரிய பிரச்சனைனா 10 நிமிஷம் தான் டைம் இருக்கும், நம்ம வெளில அவசரமா போக வேண்டியது இருக்குங்க. அப்போ எனக்கு அர்ஜென்ட்டா வந்து மொபைல் சார்ஜ் ஆகுன்ற மாதிரி நம்ம திங்க் பண்ணுவோம். அதை எப்படி பண்றது? இது ரெண்டாவது பிரச்சனைங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா வந்து நான் வெளியில எங்கன்னா ஒரு ஊர்ல இருக்கேன், என்னோட பேட்டரி மொபைல் வந்து கொஞ்சமே சார்ஜ் இருக்குங்க. கண்டிப்பா என் மொபைல் ஆன்ல இருக்குன்ற ஒரு கட்டாயம் இருக்குங்க. அதை எப்படி நம்ம காப்பாற்ற போறோம்? இது எல்லாத்துக்குமே ஒரே ஒரு ஆன்சர் என்னன்னா வந்து ஏரோப்ளேன் மோட். ஸோ உங்க மொபைல் இருக்கிற ஏரோப்ளேன் மோட மட்டும் நீங்க ஆன் பண்ணி விட்டீங்க அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக்கா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா சார்ஜ் ஆயிடும். முதல் பிரச்சனை, நைட்டு ஃபுல்லா சார்ஜ் ஆக தேவையில்லை. வித்தின் ½ அன் ஹவர் மொபைலை பொறுத்தும் சார்ஜரை பொறுத்தும் அரை மணி நேரத்துல 45 மினிட்ஸ்ல சார்ஜ் ஆயிடுங்க. இதனால வந்து கரண்ட் உங்களுக்கு சேவ் ஆகும். ரெண்டாவது, மொபைலோட பேட்டரி ஜாக்கிரதையா இருக்குங்க. மொபைலோட சார்ஜரும் உங்களுக்கு சேவ் கார்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு பிரச்சனைக்கு சொல்யூஷன். ரெண்டாவது பிரச்சனை வந்து லைக் உங்களுடைய பேட்டரியோட லைஃப் டைம். சரி, சீக்கிரமா சார்ஜ் ஆகணும்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஏரோப்ளேன் மோட். அது என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா வந்து இருக்கிற சிக்னல்ஸ் எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணிக்கிட்டே இருக்குங்க. இதனால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா வந்து லைக் சார்ஜ் வந்து டவுன் ஆகிட்டே இருக்குங்க. எனக்கு இன்கமிங் கால்லாம் வேணாம் சார், இமிடியேட்டா எனக்கு சார்ஜ் ஏறினா போதுன்னு நினைச்சீங்கன்னா ஏரோப்ளேன் மோட்ல போட்டீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்கா வித்தின் ஒரு 10 மினிட்ஸ் வந்து 50% சார்ஜ் கிராஸ் ஆகி போயிடுங்க. இப்போ டர்போ சார்ஜிங் வர ஃபேமஸ் ஆயிடுச்சுங்க. அதனால ஈஸி ஆயிடுங்க. ஆன் தி அதர் என் மொபைல்ல ஏதோ ஒரு மெசேஜ் இருக்கு, ரொம்ப முக்கியம், மொபைல் ஆன்ல இருக்கணும், பேட்டரி என்கிட்ட கம்மியா இருக்குங்க, என்ன பண்ணலாம்? ஏரோப்ளேன் மோட்ல போட்டுட்டுருங்க. ஸோ அந்த மோட்ல போட்டு விட்டீங்க அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்க மொபைல்ல சார்ஜ் குறையிறதும் கம்மியாகும். ஆனா ஒரே ஒரு பிரச்சனை என்ன வந்து இன்கமிங் கால்ஸ் வராதுங்க. சரிங்களா? நீங்க ஏரோப்ளேன் மோட்ல இருக்கும்போது சிக்னல் வந்து கட் ஆயிடுங்க. இதான் ஒரு சின்ன டிராபேக். மற்றபடி உங்களோட மொபைல் பேட்டரி ஈஸியா நீங்க சேஃப்கார்ட் பண்ண முடியுங்க. தேங்க்யூ. ஸோ எங்களோட யூடியூப் சேனல் வந்து லைக் விக்கி டெக்கி கோட் அப்படின்னு இருக்குங்க. அதில் போய் நீங்க நிறைய லேர்ன் பண்ணிக்கலாங்க.